படம் ப்ரொடியூசர் பேசினாங்க, ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. டைரக்டர் வந்து ஆல்ரெடி என் குருவான ராதாபாரதி சார்கிட்டேருந்து வந்திருக்காரு. சொன்னார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். எப்பவுமே கஷ்டப்பட்டு பண்ணுறத விட இஷ்டப்பட்டு பண்ணணும். இஷ்டப்பட்டு பண்ணும்போது எல்லாமே வெற்றி தான். அதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இஷ்டம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையணுமா நான் வாழ்த்துக்கிறேன். எனக்கு வந்து மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், ஹீரோ ஹீரோயினுக்கும், மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன். கருணா சார் அவருக்கும் வணக்கம் சொல்கிறேன். அவர் எவ்வளோ வேலை இருந்தாலும் காலையில் வந்திருக்காங்க. இப்போ ராதாபாரதி சார் எங்கள் தமிழில் அறிமுகப்படுத்தின வரலாம். மரியாதை வந்திருக்காங்க. முதல் படம் அவர் கூட உட்காந்து நான் பேசுகிறது உங்களுக்கு பெருமைப்படுறேன். நான் இப்போ 78 ஹிந்தி படம் மாஸ்டர் ஹிந்தி படம் பண்ணிட்டேன். தமிழில் வந்து எனக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க சார் வந்து பிரசாந்த்லாம் ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த படமே நான் பண்ணேன். அதை சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது ஒரு 2 மணி நேரம் தான் ஃபைட்னா இருக்கும். என்ன சார்? ஆக்சுவலாக டிக்கெட் போடாது. அடுத்த வீட்டுக்கு வர ட்ரெயின் டிக்கெட் போட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது ஒரு ஃபைட் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய பேராச்சு எங்களுக்கு. ஏன்னா நான் வந்து அங்கே பாம்பேயில் வந்து ஹிந்தி படம்லாம் 5 நாள் 6 நாள் படம் தான் பண்ணுவோம். ஹீரோ வந்து 11 மணிக்கு தான் வருவாங்க. இங்கே 6 மணிக்கே சார் போட்டு வந்துடுவார். 6 மணிக்கெலாம் வந்து ஸ்பாட் ஒர்க்கு. அந்த படம் மிகப்பெரிய வச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு படம் எல்லா படம் எல்லாமே வெற்றி படமாக சாருக்கு அமைஞ்சிச்சு. இன்னும் ஒரு படம் பண்ணி பெருசாக வரணும். ஏன்னா நான் எதிர்பார்க்குறேன், உடல்நிலை நல்லா பார்த்துங்க சார். ஏன்னா மனசு வந்து நம்ம உடம்பு தான் முக்கியம். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சின்னவர் நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கணும். திருப்பியும் உங்களுக்கு வேண்டுகோளாக இருக்கேன் சார். இந்த படத்தில் ஹீரோ வந்து நல்ல ஒரு கராட்டே தெரியுமா? கராட்டே தெரியுமா? சொல்லி கொடுத்தா பண்ணுங்க சார். சொல்லி கொடுத்தா பண்ணுங்க. இல்லை நான் கிக் அடிச்சிங்க, அதனால கேட்குறேன். இல்லை சொல்லி கொடுத்தா பண்ணுங்க சார். ஓகே, சொல்லி கொடுத்தா பண்ணுவான். அப்போ தயார் பண்ணும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. நல்லா முயற்சி பண்ணுங்க. என்ன படம் முன்னாடி கொஞ்சம் மேக்கப் போடுங்க. இல்லை என்னன்னா எவ்வளோ தான் ஆளாக இருந்தாலும் மேக்கப் பண்ணேன். ஹீரோயின் கூட சொன்னேன், இல்லை மேக்கப் போடாமல் நடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சினிமாங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து இவ்வளோ தான் பார்க்குறோம். ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒரு முகம் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன அந்த ஏதோ தெரியும், அந்த சேவலாம் தெரியும். அதனால் லைட்டாக மேக்கப் போட்டுக்கணும். அது பண்ணிட்டு நடிக்கணும். டைரக்டர் வேண்டுகோள் எங்கே டைரக்டர் அதை கேட்குறேன். அவர் தான் சொல்லி மேக்கப் லைவாக தான் வேணும். நீங்கள் சொன்ன கதை நல்ல கதை. ஏன்னா வந்து விவசாயம் வந்து எல்லாம் படிக்கிற பசங்களை வந்து வேலைக்கு போக சொல்லிட்டு படிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை எதிர்த்து நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் வந்து அதிக நடந்தாரு. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து படித்தவங்க எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க. அதான் உண்மையான விஷயம். ஏன்னா விவசாயம்லாம் உலகமே கிடையாது. அதுவும் உண்மையான விஷயம். இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே வந்து ஒரு 1000 இந்திக்காரங்க வந்து நம்ம போலீஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம கையால் ஆகிறவனா தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அவன் இயற்கையாக மேலேருந்து போதையில் தண்ணியில் போதை அடிச்சு கீழே வந்து செத்தவனுக்கு நம்ம போலீஸ் அடிக்கிறான். நம்மளாம் பேசாமல் இருக்கிறோம். ஏன் நம்ம அடிக்கக்கூடாதா? நம்ம அடிக்க தெரியாதா? ஆனால் போலீஸ் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அது ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கர்நாடகா போனீங்க, கர்நாடகா ஷூட்டிங் போவோம். எங்களை வந்து நைட்டு வந்து அடிக்க வருவாங்க. போலீஸில் போனால் போலீஸ் வருவாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? கர்நாடகாவில் வந்து ஏன் எங்கே சாப்பாடு சாப்பிடுங்கன்னு கேட்பாங்க. அதனால் கர்நாடகாவில் ஒருத்தர் கூட நுழைய முடியல இன்றைக்கு வரைக்கும். அது வட்டார நகராட்சி ஒரு தலைவராக இருந்து வரவங்களாம் அடிப்பார். ஊர் மக்கள் போலீஸ் எல்லாம் சாப்பிடுது. நம்ம போலீஸ் அடிக்கிறாங்க, நம்ம போலீஸை அது பார்த்துருக்கீங்க, அது நியூஸில் பார்த்துருக்கீங்க. இப்போ பேசாமல் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் குடிக்க அடிமையாயிட்டாங்க. அந்த குடியை வந்து மேக்ஸிமம் விடணும். உலகத்திலேயே அம்மா அப்பா தான் பெரியவங்க. அதுக்கப்புறம் உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கிறது நம்மளை பிடிக்கும். நம்ம நல்லா இருக்கிறோம். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான். சராசரி உயிர் வந்து 120 வயசு. 80 வயசு வருஷத்தாலும் சரி, 60 வயசு வருஷத்தாலும் சரி, 50 வயசு வருஷத்தாலும் சரி, அந்த உயிர் வந்து மேலே போகாது. இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு இன்னும் நிறைய கொடுமைகள் அனுபவிக்கும். அதுக்கு உடம்பை நல்லா பயிற்சி பண்ணணும். மனுஷனுக்கு மட்டும்தான் நிம்மதி உட்கார முடியும். அவனோட சக்கரத்தை வந்து சரி பண்ண முடியும். அந்த சக்கரத்தை சரி பண்ணாக்க நீங்கள் 200 வயசு வரைக்கும் ஈஸியாக வாழலாம். 120 ஈஸியான வாழ்க்கை. அது வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனால் எல்லாம் சாராயம் குடிக்கிறாங்க. ஏன்னே தெரியல. அந்த குடி போதையை கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாம் ஏமாத்துறது தான் நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து கில்டே வச்சுருக்கோம், தயார்படுத்தும் இருக்குது, சாம்பர் இருக்குது, நடப்பு தயார்படுத்தும் இருக்குது. இது இல்லாமல் புதுசாக இடையில போடுறாங்க. என்னென்னா நாங்கள் வந்து 2000 ரூபா ஒரு லைஃப் நம்பர்ஸ் வந்து சேர்த்துக்கோம் அப்படின்ட்டு.
அவன் யாருன்னு விசாரிச்சு அவன் வந்து 13 பொண்ணு சினிமா எடுக்கிறேன் பண்ணான். நாகர்கோவில் கிட்டத்தட்ட அவங்கள கேஸு நான் தான் அவனை பிடிச்சி கொடுத்தேன். போலீஸு தப்பிச்சவங்க இதெல்லாம் பிடிச்சி நான் கொடுத்தேன். இது மாதிரி வசூல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மீடியா மூலியமா நான் பேசுறது என்னன்னா, மீடியா சொல்லுங்கள், மக்கள் ஏமாந்துருப்பாரு. ஒரு 2000 ரூபா நான் கூட 1000 பேர் 2000 பேர் 2000 ரூபா ஈஸியாக சேர்ந்துருவாங்க. இப்போ சாதாரண ஒரு சங்கத்தில் சேர்னா 1.5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு சண்டை சேர்ந்தோம்னா 1.5 3 ரூபா வரைக்கும் ஆகும். ஒரு டான்ஸ் யூனியில் 3 ரூபா, ஒரு மேக்கப்பில் 3 ரூபா 3000 ரூபான்னு நினைக்கிறேன். காஸ்டியூம் ரூபா எல்லா சங்கத்திலும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, எல்லா சங்கத்துக்கும் 2000 ரூபாய். இவன் யாருன்னா இவன் சினிமா தெரியாது. இவன் வந்து பணத்தை மட்டும் வாங்கிக்குவான். வாங்கிட்டு பெண்களை வந்து ஏமாற்றி அது என்ன அசிங்கப்படுத்தணும். 13 கேஸ் தான் பாருங்க மொத்த மேலே. இது வந்து மீடியாவுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் சொல்லும்போது மக்கள் இதை பார்த்துட்டு பணம் கட்டி ஏமாற வேண்டாம். நம்ம 2000 ரூபா தானே போனால் போகுதுன்னு நினைக்கிறத விட திருடனை வாழ வச்சிடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். நல்லவனை வாழ வைக்கிற தப்பு இல்லை. நல்லவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க பணம் வசூல் வருமானம் தான் கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் கெட்டவனுக்கு 1 ரூபா கொடுத்தீங்கனாலும் நீங்கள் அதை விட மேலே கேட்டாங்க. புரட்சி தலைவர் வந்து அதை தான் சொல்லுவார். திருடன் ஒருத்தர் திருடிட்டு போகும்போது நீ பார்த்துட்டு பேசாமல் நீ அதை விட மேலே இருக்கு பெரிய திருடன் அப்படிம்பார். அது ஒரு சினிமாவில் சொல்ல என் நேரில் சொன்னது. அது மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒருத்தர் கேட்டு அதனால் யாரும் தயவு செஞ்சு தயார்படுத்த வச்சுருக்கோம், சண்டிகை வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கோம் சொல்லி பணத்தை புதுங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரும் பணம் கேட்காதீங்க. இந்த அது வந்து இப்போ நாகரிக பயணங்கள் இதில் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி தயார் படம் சொல்லி தயாரித்தும் சரி, இந்த நடிகர் சரி, நடிகைகள் அனைவருமே அனைத்து டெக்னீஷியனும் வெற்றி பெறணும். வெற்றி பெறதுக்கான முயற்சி உங்கள்கிட்ட இருக்குது, அது பயிற்சியும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எடுத்து படத்தை மீண்டும் மீண்டும் நிறைய படம் எடுக்கணும்னே மனமாற உலகமாக கேட்க வேண்டியது. எப்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், உலகத்திலேயே வந்து இந்தியாவில் பிறகு தான் புண்ணிய நாடு. இந்தியாவில் புண்ணிய நாடு. அதில் தமிழ்நாடு பிறகு கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் பர்மக்களையும் நோக்குதலும் பல வீரக்கலையும் மருத்துவ கலைகளும் ஒரே நாடு உலகத்தில் தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழகம் வெந்தேற்றிடுவா. நன்றி, ஜெயஹிந்த். கண்ணாடி போட்டா பாருங்க. ரெடி சார், வீடியோ எடுத்துட்டியா? என்ன எடுத்துக்க மாட்டாங்க. இப்பதானே எடுத்துட்டியாடா? உட்கார் உட்கார். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இந்த குழு சார்பாக உங்களை எல்லாரையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு நாட்டுக்கு தேவையுள்ள படம். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு பொருளாதாரம் நம்மகிட்ட போயிட்டே இருக்கு, பெருசாகிட்டே இருக்கு. பொருளாதாரம் கேட்டா ஒவ்வொருவரும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் போயிட்டு இருக்க மொழிய இன்னும் 25 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லயும் கார் இருக்கும், எல்லா வீட்லயும் பணம் இருக்கும், பொருள் இருக்கும், நகை இருக்கும். ஆனால் அடுப்பாங்கல்ல அரிசி இருக்காது. அந்த அளவுக்கு இப்போ விவசாயம் குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த விவசாயம் குறையுது. ஏன் குறையுது? எல்லா நோட்டமும் என் பிள்ளை டாக்டரா படிக்கணும், என் பிள்ளை வக்கீலா படிக்கணும், என் பிள்ளை பெரிய ஆகணும். இதுதான் நினைப்ப வழிய தாம் பிள்ளை ஒரு 10% விவசாயம் இருக்கணும், அதை காட்டணும் அப்படின்னு எந்த தாய்மார் கேட்கறதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பணம் மோகம், பணம் 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 பணம், விவசாயம் அழிஞ்சு கொண்டே இருக்குது. பாருங்க, ஒவ்வொரு பாருங்க விவசாயத்தான் முக்கியத்துவம், விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பின்னாடி நம் பிள்ளைகோ பின்காலத்துல பசி பட்டி வரக்கூடாது. அதுக்காக நாகரிக பயணம் சொல்லிட்டு ஒரு இளைஞர் தாஸ் டைரக்டர் சார் இந்த கதை சொன்னார். சார் விவசாயத்தை பத்தி ஒரு படம் எடுக்கணும் சார், எனக்கு பெருமையா இருந்துச்சு. சரி, விவசாயத்தை பண்றதுக்கு இந்த காலத்துல ஒரு இளைஞர் வராங்கன்னா அது பெருமைக்குரிய விஷயம். ஏன்னு கேட்டா நான் இருக்கும்போது இந்த சினி ஃபீல்டு வர்றதுக்கு 42 வருஷம் ஆச்சு. நான் சினி ஃபீல்டுக்கு வர்றதுன்னா கலை உலகம்ன்றது எனக்கு உயிர். நான் வந்து
ஒரு சிறு வயசுல 8 வயசு இருக்கும் போதே நாடகம் நினைச்சேன். 16 வயசுல நாடகம் எழுதுனேன். அதுக்கப்புறம் புதுவையிலே ஒரு நாடக குழுவோடு சேர்ந்து நான் பணியாற்றி இருந்தேன். அப்போ அந்த குழுவுடைய எழுத்தாளர் வந்து ஒரு அமைச்சர் ஒரு நாடகம் போட்டிருந்தார். புதுவையிலே கம்பன் கலையரங்கத்தில் பெரிய நாடகம். அதில் வந்து கோவை மணி, ஜெயகிரன் சார், மலேசியா சார் இதெல்லாம் வந்திருந்தாங்க. வரும்போது இதோட ஆக்டிங் பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க. நான் சென்னைக்கு போகிறதுக்கு பொருளாதாரம் கிடையாதுன்ற நான் ஒரு கூலி தொழிலாளி, ஒரு சுகர் மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சென்னைக்கு வரணும்னு அப்போ வந்து சொன்னாங்க, நாங்கள் ஒரு பிளாட் எடுத்துகிட்டு போய் சென்னையில் கேட்க நேரத்தில் அப்படி வா அப்படின்னாங்க. நான் அப்போ வந்து புது வசந்த படம் இருக்குது, படம் எடுத்து அப்படியே இருக்குது. கலா பிளாட் நம்பர் 15, அது விக்ரம் சார் இருக்காரு. 14வது நம்பரில் வந்து நாங்கள் இருக்கிறோம். அவங்க இருக்கிறாங்க, நான் போகிறேன். நான் போகும்போது விக்ரம் சார் ரூம்னு தெரிஞ்சிச்சு, எனக்கு விவசாய போகிறது வரதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அவரோட கூட வந்து லட்சுமி இருந்தார். அந்த காலத்தில், அந்த நேரத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமி இருந்தார். லட்சுமின்னு எனக்கு ஒரு தொடர்பு, 2 வயசுனால ஒரு தொடர்பு இருந்துச்சு. நான் கேட்டிருந்தேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா. லட்சுமிக்கு என்ன ஒரு மனசு கஷ்டமா, நான் ஏதோ முழுக்க புறம் போடுறது கொஞ்சம் வாரம் கஷ்டமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணாரு, இங்கே டைரக்டர் போகவே விடல. அப்புறம் ஒரு நாள் என்ன இருக்கும்பாரு, சார் புது வருஷம் படம் வந்து போட்டு காட்டுறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி நானும் வரேன் ஆகணுமா. அந்த புது வருஷம் படம் போட்டு காட்டினாங்க. படம் முடிஞ்சிச்சு. விக்ரம் சார் இங்கே 2 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. என்னப்பா படம் நல்லா இருக்கேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், உங்கள் எதிர்காலம் விவசாயம் இருக்குது அப்படின்னு. டக்குன்னு லட்சுமணன் கோவம் வந்துச்சு. நீ பெரிய பெரிய வார்த்தையில் பேசுகிற, படத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ இப்போ தான் நடிக்கையே வந்துருக்குற அப்படின்னு கோவப்பட்டாரு. நான் ஒன்றும் சொல்லலையே, நான் எதுக்கு இன்னும் சொல்லணும், இல்லை நீ படம் பார்த்து நல்லா இருக்குது, நல்லாவும் சொல்லணும், உங்கள் எதிர்காலம் எப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை படம் நான் வேலைக்கு சேரும்போது ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது அந்த மேனேஜர் சொன்னார், நீ படிக்கிற வயசுல வேலைக்கு வர, உன் எதிர்காலம் இதுதான் இருக்கும், அதை நோக்கி நீ பயணம் செய்ய அப்படின்னாரு. அதிலிருந்து நான் வந்து போகிறது வர்றது, விக்ரம் சார் நான் பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும்னு பார்த்தா பார்க்க முடியல. ஏன்னு கேட்டால் தொடர்பு கிடைக்கல. அதே ரூம் தான் இருக்கணும், வருவார் போவார். அது சொல்லுவாங்க கதையில, தோல் கண்டார் தோலே கண்டார் சிவபெருமான. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கு ஒரு அதிசயமான விழாவாக எனக்கு அமைந்துவிட்டது. தாஸ் டைரக்டர் அவரை பற்றி மட்டும் முதல்ல நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அதிசய நிகழ்ச்சியை சொல்கிறேன். தாஸ் நான் இசையமைப்பாளர் தேனிசேட்டங்கள் அண்ணன் தேவானந்த பணியாற்றும் போது தேவானனுக்கு உதவியாக இருந்தவர், சபேஷ் மொழி சாருக்கும் உதவியாக இருந்தவர், ஸ்ரீகாந்த் தேவாவுக்கும் உதவியாக இருந்தவர். ரொம்ப அந்த பேர் பெற்றவர், பாக்கியம் பெற்றவர். அவர் தவிர நல்ல ரசிகர். அவர் தான் வந்து கலைஞராக முடியும்னு சொல்லுவாங்க. அவர் முதல்ல நல்ல ரசிகர். எனது படம் நண்பர்கள் நற்பணி மன்றம் நான் எழுதி இயக்கப்பட்ட உதவி இயக்குநராக பணியாற்றினார். அந்த உண்மையெல்லாம் பார்த்துருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையாது. என் மனப்பூர்வமாக வாழ்த்துட்டேன். அவரை பற்றி மட்டும் முதல்ல நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அதிசய நிகழ்ச்சியை சொல்கிறேன். தாஸ் நான் இசையமைப்பாளர் தேனிசேட்டங்கள் அண்ணன் தேவானந்த பணியாற்றும் போது தேவானனுக்கு உதவியாக இருந்தவர், சபேஷ் மொழி சாருக்கும் உதவியாக இருந்தவர், ஸ்ரீகாந்த் தேவாவுக்கும் உதவியாக இருந்தவர். ரொம்ப அந்த பேர் பெற்றவர், பாக்கியம் பெற்றவர்.
அதை தவிர நல்ல ரசிகன் அவர் தான் வந்து கலைஞராக முடியும்னு சொல்லுவாங்க. அவர் முதல்ல நல்ல ரசிகன். எனது படம் நண்பர்கள் நட்பணி மன்றம் நான் எழுதி இயக்கப்பட்ட உதவி இயக்குநராக பணியாற்றுவார். அந்த உண்மையெல்லாம் வாழ்த்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மணவாளன் அவர்களை பேச வருமாறு இருக்கு. தாஸ் ஒரு டைரக்டர் இயக்குநராக சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ தான் முன்னேறி வந்துக்கிறாரு. அதுக்கு நாம் அதிகமாக வாய்ப்பு கொடுத்து பெரியவங்களாம் உட்காந்துக்கிறாங்க. அவங்க ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கிறது வந்து கேட்டுக்கொள்கிறேன். நாகரிக பயணன்றது ஒரு கிராமத்து படம் தான், அதிகமாக ஒன்றும் இல்லை. அந்த கிராமத்து படத்தில் என்னென்ன விவசாயம் இருக்குது, மக்கள் தொடர்பு, ஒரு அன்பு ஆதரவு இதெல்லாம் இருக்கு. நீங்கள் வந்து பத்திரிகை நிருபர்கள் இதெல்லாம் நியூஸ் கொண்டு போய் கொஞ்சம் பெரிய லெவலாக நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. டைரக்டர் ஒரு சின்ன டைரக்டர் தான், மற்றவங்க பெரியவங்களாம் வந்து அவங்களும் ஊக்குவித்து தான் இப்போ பேசி நிற்கிறாங்க. ஒரு சின்ன கதை சொல்லிடுங்க, ஒரு செகண்ட் தான். ஒரு கலை என்னன்னா சித்த வடிவமைக்கிறாங்க இல்லையா, அவர் வேலை இல்லாமல் இருந்துக்கிறார் திருவண்ணாமலையில். ஒரு ஊழியும் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு தான் சென்னைக்கு வந்துக்கிறார். வந்து ஒரு மலையை பார்த்து அந்த ஒரு படத்து மலையை கேட்குறாங்க, உன்னை சிறவாக அடிக்கட்டுமா, உன்னை அழகப்படுத்துறேன்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வலிக்கும், இது வேணாம்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்த மலைகிட்ட போய் கேட்கும்போது எனக்கு சிறப்பாக வலிச்சுங்க அழகுப்படுத்துன்னு சொல்லும்போது அந்த மெயின் ரோடு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, கையெழுத்து கும்பிட்றாங்க, கல்பனை ஏற்றுறாங்க, வெட்டி ஏற்றுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. தேங்காய் எங்கே உடைக்கிறாங்க, அடுத்த மலையில் உடைக்கும்போது அந்த மலை வெளிக்குது. ஐயோ நம்ம ஒரு வழியாவது வந்துருக்கலாமே, பல அடி வாங்குறோமே, அந்த வழி தாங்க முடியாமல் தான் இன்னைக்கு ஒரே வழியில் தாங்க தான் லாஸ்ட் டைரக்டர். கொஞ்சம் கை தட்டலாம். அந்த வழியாட வந்தது தான் அந்த நாகரிக பயணத்தை இப்போ தொடங்கி மேலும் மேலும் கதாநாயகி வர்ணிக்க அவர்களை பேச வைக்கிறேன். பேசுறது யாருக்கு எங்க பேசுறது தெரியல. இந்த படத்துக்கு டான்ஸ் தாங்க கொடுத்து ரைனி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தெரிவித்துக் கொள்றேன். அவரால் இந்த படத்தில் டான்ஸ் கிடைச்சது. அண்ட் சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. சார் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் இந்த படத்தை பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பாண்டிச்சேரி. என்னன்னா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தோம். எனக்கு பெரியவங்க வந்து பெற்றவங்க பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஏன்னா எனக்கு சின்னதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு இந்த மாதிரி படத்தில் வந்து ஆக்டிங் பண்ணுறதுன்ட்டு. இதனாலே தான் ஃபஸ்ட்டு மூவி வந்து பிச்சைக்காரன் பார்ட் 2 வந்து ஒரு 4 சீனில் ஆக்டிங் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ண அத்தனையும் வந்து எடிட்டிங் கட் ஆகிடுச்சு. இதனால் மனசில் வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தாசர் இன்ட்ரடியூஸ் ஆனார். தாசர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளையாட்டுக்காரன் மூவியில் வந்து ஒரு ஃபைட் சீனில் பார்த்தாரு. அது என்னுடைய திறமையை தான் பார்த்தாரு. அவர் பார்ப்பாரா இல்லை பண்ணுவாரா அப்படின்னு ஒரு இதாக இருந்தார். அந்த இதில் பார்த்தோன்னா டக்குன்னு மூவி போயிட்டு டக்குன்னு எடுத்துக்கிட்டார், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் எனக்கு பதட்டமாக இருங்க, ஏன்னா ஸ்டேஷனுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இதில் தான் வந்து சார் எடுத்தோன்னே என்னைய சரி நல்லா பண்ணுறீங்க, நான் இருக்கேன் தெரியுமா, நீ பண்ணு, நான் கூட அவன் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டில் ஷார்ட்டு அதில் வந்து கொஞ்சம் 2 டேக் ஆகிடுச்சு. அவரோட கண்ணை பார்த்தேன். அந்த கண்ணு தான் எனக்கு வந்து நடிக்க ஆக்டிங்கே கொடுத்தது. அவர் சொல்லாமல் சொல்லி கொடுத்தது அந்த கண்ணு.
என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு தந்து மேலும் மேலும் வளர்த்துக்கு இந்த நாகரிக பயணம் ஒரு பயணமாக அமைஞ்சு வெற்றி பயணமாக முடிட்டு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடைக்கும் எனது முன்னோடிகள் அவர்களுக்கும் நாட்டுக்கு எல்லாருக்கும் பத்திரிகை மீடியம் எல்லாருக்கும் வரவேற்கிறது. நாகரிக பயணம் நிஜமாக ரொம்ப நீண்ட பயணம் இது. இயக்குனர் ராசுக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாரு. நிறைய இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த படத்தை மியூசிக் பண்ணிக்கிறதால நான் மியூசிக் பண்ணி பேசுகிறேன். நான் மியூசிக் பண்ணணும்னு வரும்போது மியூசிக் பண்ணணும்னு பண்ணும்போது நான் கேட்டேன் லிரிக்ஸ் பாட்டு அவரே எழுதுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே லிரிக்ஸ் சொல்லிட்டாரு, சரி ஓகே டியூன் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணும்போது இதில் டியூனை நானே சொல்லணும் ஆரம்பிச்சாரு. சரி ஓகே டியூன் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் சொல்கிற டியூன் ஸ்கேல் உட்காரல அப்படின்னா பரவாயில்ல கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் வச்சே பண்ணுங்க. இவ்வளோதான் டெம்போ வச்சுக்கிறேன், நீ ஏங்க டெம்போ வச்சுக்க, ட்ரெயின்லாம் விடுங்க சண்டை போட்டு நிறைய வந்து தான் இப்போ அந்த பாட்டு வந்திருக்கு. உண்மையிலே இப்போ பாட்டு வந்தது அவரோட டியூனில் பண்ணது தான். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது டைம் அழகாக பண்ணி கொடுத்தாரு, எதுவும் கோச்சிக்க மாட்டார். இருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதானே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் போடுவார். இது பாருங்க இல்லை சார் நான் உங்களுக்கு சொல்கிறல எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குல்ல, இவன் இப்படி தான் சார் இவன் இப்படி தான் சார் பாடலாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி இப்போ அவருக்கு இங்கே இருக்க நம்ம நிறைய நடித்தவங்க மெயினாக வில்லனா பண்ண ரஜினி, அப்புறம் இங்கே நடித்த ஆளுங்க நம்ம எல்லோரும் பேர் சொல்ல முடியல, எல்லோரும் ப்ளஸ்ஸு எல்லோரும் ஹெல்ப் பண்ணி அந்த ஊர் திருவாக்கரை அங்கே இருக்கிறவங்க சார் மனோகர் சார் ப்ரொடியூசரு இவங்க எல்லாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் போஸ்ட் பண்ணியிருந்த கேஜி ஸ்டூடியோ நம்ம காந்தி சார் அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி அவர் நல்ல படம் வந்திருக்கு. உண்மையிலேயே கனாப்படத்தில் வந்து எப்படி ஒரு விவசாயத்தையும் கிரிக்கெட் அந்த சம்மந்தத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி இதில் வந்து விவசாயம் படிப்பு சம்மந்தமாக ரெண்டு பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படின்னு இன்ப விழா, இது குடும்ப விழா, கலை குடும்பத்தின் திருவிழா. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சண்டை பயிற்சியாளர் என்னுடைய அன்பு சகோதரர் ஜாகுவார் தங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் மூத்த முன்னோடிகளே, இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் நடிகர் நடிகைகளே, இந்த திரைப்படத்தின் ஒட்டுமொத்த குழுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர் என்ற முறையிலும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நியமன செயற்குழு உறுப்பினர் என்ற முறையிலும் உங்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வது கடமைப்பட்டிருக்கிறேன். இது சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திரைப்படம். விவசாயம் அழிந்துவிடக்கூடாது என்பதில் ஒரு முனைப்பாக இவர்கள் இந்த படம் தான். அதே போன்று இந்த குழந்தைகள் படிப்பதை தடுத்து நிறுத்தி வேலைக்கு அனுப்புவதை அரசாங்கம் ஒரு சட்டம் ஒன்று குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் மூலம் குழந்தைகளை வேலையில் அமர்த்தக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் குழந்தை தொழிலாளர்களை 10-15 வருடங்களாக ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது குற்றம் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார்கள். இது அனைத்தும் மக்களின் எதிர்பார்ப்பை போன்றதுதான். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் படைத்து பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த திரைப்படம் திரைக்கு வந்து வெளிவிழா காணுகிற சமயத்தில் அனைவரும் திரையரங்கில் சென்று இந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்து இந்த திரைப்படம் வெற்றியடைய உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டும் தேவை என்று கூறி வாய்ப்புகள் நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லாத இடத்த ஷூட்டிங் வச்சு திரும்பி இருக்கும் கதாநாயகனாகவும் நடித்திருக்கும் இயக்குனர் அவர்களை பேச வைக்கிறேன். பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரியே இருக்கிறாரு, கலகலப்பாயிரு.
மனோகர் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நான் வந்து சார் சொன்ன மாதிரி ஆதரவாக சொன்ன மாதிரி தேவசக்தி மூலம் வெளியே வந்தேன். விஜயன் சார் நரசிம்மா பண்ணும்போது ஆஃபீஸ் பாய் தேவசங்கம் சார்கிட்ட 2002 மாசுக்குள்ளே ஒரு படம் நாங்கள் மைசூரில் சார் கிட்ட நான் அங்கே இருந்தேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சீனியர் சினிமா அவசியம் அப்படிமா வரணும் எல்லாமே ஆஃபீஸ் பாய் வந்து ஒர்க்கு கட்டுவாங்க. ஏன் ஆஃபீஸ் பாய் அப்படின்னா தங்கிறது கிடையாது சென்னையில். அதனால் எங்கள் ஆஃபீஸ் பாய் வந்து அவ்வளோ ஆஃபீஸ் தாங்க இதெல்லாம் பார்த்து வெளியே வந்து அப்புறம் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். ராபர்டான படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சங்கமி வாங்கிட்டாச்சு அந்த படம் ஒர்க் பண்ணி வெளியே வந்து படம் கதையில் போய் சொன்னேன், பிடிச்சிருக்கு பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால படத்தை பண்ணேன். இந்த நாகரிக பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமும் அமையணும். அதுக்கு உங்களோட உதவி எல்லாமே கிடைக்கணும் என்று நன்றி தெரிவித்துள்ளேன். ஒரு சிறிய தயாரிப்பு படம் எடுத்து எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் அந்த படத்தை வந்து ஒரு ஆடியோ லான்ச் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரதுன்றது அது ஒரு கட்டம், ஒரு கஷ்டமான கட்டம். நம்ம இருக்கிற காசெல்லாம் போட்டு நம்ம ஷூட்டிங் எடுத்துருவோம். அப்புறம் நம்ம அதை அடுத்தது கொண்டு போகிறதுக்கு நம்ம காசு இருக்காது. அதை இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரணி ஸ்டூடியோவில் வந்து பண்ணுறது அது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா வந்து மீடியா இருக்குது, மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும் நமக்கு. நீங்கள் இப்போ அண்ணன் ஜாதவர்த்தவங்க மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வரதுன்றதே பெரிய விஷயம். அது எல்லாத்தையுமே வந்து சாதாரண ஒரு மனிதர் வந்து பண்ணியிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன படத்தை எடுத்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த நாகரிக பயணம் பல வெற்றிகளை பெற்று திரையரங்குகளில் கொண்டாடப்பட வேண்டும். அதுக்கு மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள்